மேடையில் பேசும்போது இப்போ நிறைய எடிட் பண்ணுறேன். ஏன்னா சில டைம் கெட்ட வார்த்தை பேசிடுறேன், அதனால் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன். இப்போ வாட் இஸ் ஃபன் சார்? யார் சார் பேசுகிறீங்க சார்? நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்களா? சினிமாவில் ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கிட்டது ஃபங்க்ஷனல். எது தேவையோ அது மட்டும். நான் அதே உயரத்தில் இருக்கேன். இப்போ 2 இன்ச்சு உயரமாகலை, மூஞ்சி பெருசாகலை, கல்யாணில் அழகாக தான் இருக்குது. ஒரு லெஜெண்டை இன்னொரு லெஜெண்டை பற்றி பேசுறது எவ்வளோ புல் அரிச்சது இல்லை? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து படங்களை பண்ணுவாங்க, ஒரு சிலர் தான் உலகத்தையே உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு போல்டான பிரில்லியண்டான ஒரு கிரியேட்டர் தான் மிஸ்கின் சார். இவரை பற்றி சொல்றதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. நல்லா நடிக்கிறேம்மா, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆக்சுவலாக நான் ரொம்ப ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நினச்சேன். நான் ஸ்டூடெண்ட்ஸோடு நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி நிறையா நேற்று நைட்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. நிறைய டிவி இதெல்லாம் இருக்குது. ஸோ அன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் உள்ளே வரும்போது லெனின் சாருடைய இது பண்ணாங்க, நான் கிளிப் போட்டாங்க. நான் உடனே பசிச்சு வெளியே அசிஸ்டன்ட் பசங்க தான் எனக்கு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு see what லெனின் சாரை பற்றி பார்க்க வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா என் உள்ளத்தில் ஆக்கத்துக்குள்ளே இருக்குது. ஒரு 50 வருடமாக தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் இல்லாத ஒரு விஷயம் வந்து கோஹரன்சி. அதாவது வந்து அந்த காலத்தில் சொல்லுவோம், ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது 1:3, 1:4 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 13,500 அடி ஒரு படம். அதை 4 மடங்கு எடுக்கலாம். 13,500 அடினா நிச்சயமாக அப்படி எடுக்க முடியாது. ஒரு பாட்டுக்கு வந்து 400 அடியில் கட் பண்ணுறோம் அப்படின்னா × 4, நான் அங்கே 16, 1500, 1600 அடியில் நீங்கள் ஒரு பாட்டு ஷூட் பண்ணலாம். ஒரு காலத்தில் 400 அடி தான் யூஸ் பண்ணப்பட்டது ஒரு பாட்டுக்கு. ஏன்னா நிறையா செலவு பண்ண முடியாது, ரொம்ப த்ரிஃப்டாக இருந்துச்சு. அந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 1:2, 1:4, 1:5, 1:6, 1:10, 1:, it went to the. அப்போ அந்த காலத்தில் 400 அடியில் பாட்டு, அதாவது ஏப்ரல் மேயிலே எங்கள் கதிர் சார் வந்து என்ன சொல்லுவார். அவர் வந்து தியாகராஜன் சார் போய் கேட்டாங்க, சார் நான் பாட்டு ஷூட் பண்ணணும்னா. தியாகராஜன் சார் ஒரு டேபிளில் ஒரு 400 அடி கேன் எடுத்து வச்சாரான். எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சான். இல்லைப்பா நிறைய செலவாயிடுச்சு, இந்த இவ்வளோதான் நீ ஷூட் பண்ண அப்படின்னு. எங்கள் டேரக்டர் வந்து பிரபுதேவா, அவங்க அண்ணன் தான் மாஸ்டர், பிரபுதேவா டான்ஸர் இந்த பாட்டில். அப்போ 400 அடி வந்து எப்படின்னா ஒரு ஷாட்டை பார்த்து கம்போசிங் பண்ணி எல்லாம் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணி டக்குன்னு வந்து ஆடணும். 400 அடியில் அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதான் ஏப்ரல் மேலே பசுமையில். இதை நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது கேட்குறேன். இந்த 50 வருட காலமாக தமிழ் சினிமாவை ஏதோ ஒரு வகையில் கோஹரன்ஸ் அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னா அது லெனின் சாருடைய டேபிள் தான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். அது சகலகலாவனாக இருக்கட்டும், பாயம்புலியாக இருக்கட்டும். சார் அதெல்லாம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணிங்களா தெரியலன்னு சொல்ல, இல்லை அவர் வழித்தோன்றர்களாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா தெரிஞ்சது. பெரிய நடிகர்களை பயங்கரமாக மதித்தோம், உண்மை நம்பினோம். வீட்டுக்கு வரும்போது அந்த கதைகளை வந்து சிலாகித்து பேசணும். சில நேரங்களில் திருக்குறளை விட சினிமா படங்கள் நம்மளுக்கு ரொம்ப மனப்படமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கோஹரன்சியை பண்ணி கொடுத்த லெனின் சார் நான் சொல்லலாம்.
குரசவா சொல்லுவார், there are two movies are made on two tables அப்படிம்பார். One is writer's table and another one is editing table அப்படிம்பார். I think most of the Indian movies are made on editing table. ஏன்னா சினிமாவுக்கு வரவங்க வந்து, ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் திஸ், சினிமாவுக்கு வரவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது அது இரண்டாம் பட்சம் தான். பேஷன், பிஃபோர் பேஷன் இன்ட்ரெஸ்ட்டு, பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ட்ரீமு, இந்த ட்ரீமு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பேஷன், இது மூணு தான் ப்ரிடாமினண்ட்டாக சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு இருக்கும். இந்த மூணு இருக்கவங்க வந்து அது கோஹரன்சி மிஸ் ஆகிடும். அப்போ கோஹரன்சி பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு 40,000 அடி கொண்டாந்து கொடுக்குறது, 13,500 ஒரு 2 லட்சம் அடி கொண்டாந்து கொடுக்குறது. சார் எனக்கு இந்த சீன் எனக்கு பிடிச்சது சார், இந்த சீன் எனக்கு ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமானது. அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏன் சார் இந்த சீனை கட் பண்ணீங்க அப்படிமா. டேவிட் மேமட் சொல்கிறது, whenever a scene is so interesting, cut it off அப்படிம்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான். இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சீன் தான் அது. அதுக்கு 4 ரீல் காட்ட முடியாது. அதுக்கு அம்மா இறந்து போனது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், அம்மா இறந்து போகிறத ஃபோர் ஷேடோ பண்ணிட்டோம், அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போன அப்புறம் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது, இந்த 4 பீட்டு, இந்த 4 பீட்டை எப்படி எடிட்டிங்கில் சுருக்கிறது, எப்படி சொல்ல போகிறோம். எனக்கு கதை அம்மா இறந்து போனதை பற்றி இல்லை, ஒரு கதாநாயகனுடைய வாழ்க்கையில், ஒரு கதாநாயகனுடைய போராட்டத்தில் நடுவில் அம்மா இறக்குறது ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா அம்மா தான் அந்த வாண்ட்டை ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கும்போது. ஸோ அங்கே நம்ம சம்டைம்ஸு நம்மளுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். பேலன்ஸ்னால் நம்ம எமோஷ்னல் பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். அப்போ அந்த டைமில் ஒரு ஆப்ஜெக்டிவாக ஒரு ஆள், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, த பர்சன் ஹூ நோஸ் அபவுட் in and out about cinema, who has seen footages, miles and miles length of footages. டேரக்டர் சார் இந்த சீனு சார் எனக்கு லைஃப்பில் நான் வந்து இந்த சீனை பண்ணுறதுக்கு தான் சார் நான் வந்தேன் அப்படிம்பாரு. அந்த சீனை தான் லெனின் வெயிட் பண்ணி வெளியிட்டுருவார். இந்த மாதிரி டைலாக்லாம் நிறையா இருக்கும். ஸோ எடிட்டர் who edits unwanted. ஹிச்காக் சொல்லுவார் வந்து, சினிமா இஸ் லைஃப், போரிங் பார்ட்ஸ் ஆர் எடிட்டர் அப்படிம்பார். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவிட்டி கிடைக்காது, ஒரு எடிட்டர் வர்றாரு. எடிட்டர் வந்து எடிட் பண்ணுறாரு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அது எந்த வகையில் யார் எடிட் பண்ணாலும், அது பத்திரிகையில் எடிட் பண்ணாலும், ஒரு நாவல் எடிட் பண்ணாலும், சிறுகதையில் எடிட் பண்ணாலும், ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணாலும், ஒரு திரைப்படம் எடிட் பண்ணாலும், டாக்குமெண்ட் எடிட் பண்ணாலும், இட்ஸ் a வெரி ஹர்ட்டிங் ஃபேஸ் ஃபார் த கிரியேட்டர். ஆனால் எடிட்டர் என்ன பார்ப்பார்னா, ப்ரொடாமினண்ட்டாக என்ன சொல்ல வர, ஒரு நரேஷனுக்கு என்ன தேவை, ஒரு பிகினிங் இருக்குது, ஒரு மிடில் இருக்குது, ஒரு எண்ட் இருக்குது, இது போதும் அப்படின்னு பார்ப்பார். ஸோ இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எடிட்டர், இது போதாதுன்னு சொல்கிறவங்க தான் கிரியேட்டர்ஸ். அந்த வகையில் 50 வருஷமாக இது போதும்னு கொடுத்தே ரொம்ப மோசமான படங்களை எடிட் பண்ணிய சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஐ திங்க் ஒன் மேன் we could say we could cherish that he worked with all the stalwarts like ஆரம்பிச்சு புரட்சத்தில் வந்து ஆரம்பிச்சு சிவாஜி ஐயாலேருந்து ஆரம்பிச்சு கமல் சார், ரஜினி சார், இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டர் 2 பேர். ஒன்று வந்து வால்டர் முர்ச். அந்த வால்டர் முர்ச் சொல்லுவார், நான் எடிட் பண்ணும்போது நான் உட்காந்து எடிட் பண்ணலம்பார் லைஃப்பில். அதுக்கு ஒரு தியரி சொல்கிறார், ஏன் உட்காந்து எடிட் பண்ணல அப்படின்னா, கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டே எடிட் பண்ணார் அவர் டேபிளில். மூவியால் அவர் வந்து காட்ஃபாதருக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு, கான்வர்சேஷனுக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு, கொப்பலோடைய படங்கள் அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் காட்ஃபாதர் அவர் எடிட் பண்ணார் நினைக்கிறேன் சார். ஸோ
அவர் சொன்னார் நான் நின்றுக்கிட்டு தான் எடிட் பண்ணுவேன். அப்படி ஏன் எடிட் பண்ணுங்க அப்படின்னா, நான் எடிட் பண்ணல, நான் வந்து பறந்து போகிற பறவைகளை பிடிக்கிறேன் அப்படின்றது. நான் கேட்ச் பண்ணுறேன், நான் சுடுறேன். இப்போ ஒன்று போகுது, ஒன்று சுடுறேன், வந்து உட்காந்து சுட முடியாது, நின்றுட்டு தான் சுடணும். அது மாதிரி நான் சுடுறேன், சுட்டு என்னுடைய ஃபுட்டேஜை எடுத்துக்கிறேன், நிறையா போகுது அப்படின்னு. ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். நான் முதல் சினிமாவுக்கு வரும்போது நான் படித்த புத்தகம் கான்வர்சேஷன் சொல்லிட்டு. ஐ திங்க் மைக்கேல் மிங்கேல் அவருடைய இன்டர்வியூ வித் வால்டர் மிட்ச், அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு, படிக்கலாம். நீங்கள் படிக்கலான்னு சொல்கிறதுக்கே போர் அடிக்குது, நான் படிக்க மாட்டாங்க. சார் நாங்களாம் பிறக்கும்போதே சுயம்பு சார் அப்படிம்பாங்க, நாங்களாம் வரும்போதே. அதனால் இன்றைக்கி இருக்க பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த சமோசா சாப்பிடும்போது 10 பசங்க பார்த்தேன். அப்போ பேசினேன் அவங்கள்ட்ட. கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனிதர்களை பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிடச்சா கூட உடனே அவங்கள்ட்ட பேசணும். அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் கேட்டேன், எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக. ஒருத்தர் சொன்னால் அங்கேருந்து, சார் நான் அந்தியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா பண்ண போகிறாங்க? நடிக்க வந்திருக்கேன் சார். ஓ ரைட். அப்போ நான் ஒரு பெரிய பேர் சொன்னேன், அவர் மாதிரி அவன். ஆமாம் சார் அப்படின்னா. நான் ஐரனியாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. அவன் சொன்ன சமயம் நகை முரண்னு ஒரு வார்த்தை இருக்குது தம்பி தமிழில், நான் உங்களுக்கு கேலி பண்ணேன், எனக்கு புரியலையா அப்படின்னேன். அவனுக்கு புரியல கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? ஃபாதர்கள் தான் காப்பாற்றினவங்க ஆக்சுவலாக. ஐம் நாட் கோயிங் டு டாக் வெரி கோஹரண்ட்லி. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி. இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார். இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ஸோ, ஐ திங்க் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கலாம், அல்லது வந்து புதிதாக ஒரு இன்சைட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசில் வந்து நான் பார்த்துருக்கேன், பேப்பரை விரித்து படிப்பார். எங்கள் அம்மா எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பாங்க, ஏன் உட்காராங்கன்னு தெரில, பேப்பர் வச்சு படிப்பார். அப்போ நான் ஜோக்காகவே சொல்லுவேன், எங்கள் அப்பா சொல்லுவார் ஜூன் 6 அப்படிம்பாரு. உடனே எங்கள் அம்மா ஐயோ அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து பார்ப்பேன், என்னம்மா ஒரு ஜூன் 6க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க இன்றைக்கி, அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படிம்பேன். அது எடிட் சொல்ல வராது, இது கொஞ்சம் ஓவராக. ஜூன் 6 தான் சொன்னார், எதுவும் கொலை பண்ணலை, எதுவும் பண்ணல, ஜூன் 6க்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பேர் நடிகராக இருப்பார் பார்த்துங்க. இது தேவை, இது அதிகம், இது கம்மி, இது கம்மி இல்லை, இது போதும் அப்படின்றது தான் எடிட்டிங். இது போதுன்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தேன். அது சினிமாவில் வரும்போது கார் வாங்குறது பெரிய ஆம்பிஷன். அது இப்போ வந்து என்ன பெரிய கார் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மரியாதை. ஆக்சுவலாக 2 இன்ச்சு உயரம் கூட ஆகிடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணரில் மூஞ்சியான அழகாகிடும். அதனால் இந்த படம் இந்த வருஷம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோடனே ஒரு கார் வாங்கியிருந்தேன் ஒரு அமௌண்ட்டுக்கு. அப்படி ஏன் அது அப்படியே பாதியில் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். இப்போ ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காரோட இந்த கார் நல்லாயிருக்கு, ஏன்னா ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. நான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கிட்டது ஃபங்க்ஷனல். எது தேவையோ அது மட்டும். நான் அதே உயரத்தில் இருக்கேன், இப்போ 2 இன்ச்சு உயரமாகலை, மூஞ்சி பெருசாகலை, கல்யாணில் அழகாக தான் இருக்குது. ஸோ வாட் ஐ நீட், நாட் வாட் ஐ வாண்ட், வாட் ஐ நீட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சினிமா எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? இப்போ பாருங்கள் 2 hours 45 minutes. இப்போ எங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நான் யூஸ்வலாக ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலாக எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் உட்காந்துருக்கும் போது எடிட் பண்ணும்போது எடிட்டருக்கு எனக்குலாம் பெரிய சண்டை வரும். ஆக்சுவலாக டெல்மா ஷோ மேக்கர் வந்து சொல்லுவாங்க, மார்ட்டின் ஸ்கார்செஸியை வந்து அவர் வந்து சொல்லும்போது அவங்க சிகரெட் பிடிச்சிட்டு மாட்டி யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ட்டுருவாங்க. ஆக்சுவலாக டெல்மா ஷோ மேக்கர் எடிட் பண்ணது எல்லா படங்களும் மார்ட்டின் ஸ்கார்செஸி வெளியே தான் இருந்தார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் வந்து எடிட்டரோட உள்ள உட்காந்து அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் புது எடிட்டர் தான் போட்டுப்பேன். ஆக்சுவலாக லெனின் மாதிரி அவங்கள்ட்ட போக மாட்டேன், ஏன்னா அவர் என்னை வெளியே போட்டுருவார். ஏன்னா நான் எடிட் பண்ண கற்றுக்கிறது அப்படி தான். ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அன் எடிட்டர். நான் சின்ன எடிட் பண்ணி தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் மீ கதை, திரைக்கதை, வசனம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் இப்போ புதுசாக கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ரிட்டன் அண்ட் டைரக்ட் அண்ட் கம்போஸ்ட் பை. ஏன்னா ஐ ஃபெல் ப்ரவுட் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் த வேர்ட் கம்போஸ்ட் பிகாஸ் இளையராஜா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஆசை. அது ஒரு சின்ன ஆம்பிஷன், அதை எடுத்துடணும். ஆக்சுவலாக in a good sense, don't put it in a wrong way.
வாட் இஸ் ஃபன் சார்? யார் சார் பேசுகிறீங்க சார்? நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்களா? எது ஃபங்க்ஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து 2 ஹவர் 3 ஹவர் படங்கள், இப்போ வந்து 3 ஹவர் படங்கள் பார்க்குறக்கு ஆடியன்ஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ என்னுடைய ஃபுட்டேஜ் நான் வந்து கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தானு சார் சொன்ன, தம்பி எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். அப்படியே சார், எங்கள் பசங்களாம் பயங்கர சண்டை சார். என்ன சார் இவ்வளோ ஒரு ட்ரெயினுக்குள்ள நடக்குது, நீங்கள் எப்படி சார் நீங்கள் இப்படி கட் பண்ண போகிறீங்க? இல்லைடா கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு, கட் பண்ணலாம். அப்புறம் 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸை 2 ஹவர் 40 மினிட்ஸ் கட் பண்ணேன். அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க பண்ணு. சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஆக்சிடென்ட். அவன் இல்லைடா, அதாவது ஒரு வைரத்தை தீட்டுவோண்டா, ஒரு வைரத்தை தீட்டுவோம், தீட்ட நல்லா இருக்கும்டா. அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகும், அந்த எக்ஸ்ட்ரானியஸ் திங்ஸ்லாம் போகும்டா. வில் ஷார்பன். இஃப் தெர் இஸ் அ கோர் ஐடியா இஸ் நேச்சுரல் அண்ட் வெரி ஸ்ட்ராங், வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தி எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ், 2 ஹவர் 50 2 ஹவர் 40, அப்புறம் 2:30. ரொம்ப ஹாப்பியாக கட்டிலாம் பிடிச்சி வந்து அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு, தம்பி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. எங்கள் பசங்களை பார்த்தீங்களா சார், நான் சொல்ல சார், இப்படி பாருங்கள் சார், இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அப்படி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ட்ரெயினில் நடக்கும்போது திடீர்னு ஏதாவது நம்ம எப்பயுமே டேரக்டர் திங்க் பண்ணுவோம், இது இல்லாமல் ஆடியன்ஸ் புரியாது, இது இல்லாமல் அது புரியாதுன்னு. தென்ன ஒரு நாள் ரொம்ப ஃபன்னியாக என்ன பண்ணி எடிட்டர் கூப்பிட்டு, தனியாக கூப்பிட்டு, எங்கள் அசிஸ்டன்ஸ் இல்லாத நாளில் கூப்பிட்டுட்டு வாங்க எடிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஐ கட் இட் 2 ஹவர்ஸ் 23 மினிட்ஸ். அவன் தட் மூவி இஸ் வெரி ஷார்ப். சினிமாவில் ரொம்ப ஆதார சுருதி என்னென்ன வந்து எடிட்டிங் தான். சினிமா இஸ் மேட் வித் 24 ஆர்ட்ஸ். பாடல், நடனம், கவிதை, பாடுதல், ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், ஆர்ட் டைரக்ஷன், இப்படி நிறைய போகுது. நிறைய 24 ஆர்ட். ஆனால் அதுக்குள்ளே இன்ஹரண்ட்டாக ஒரு உயிர் என்னென்னா அதான் எடிட்டிங் இல்லாமல் சினிமா கிடையாது. ஸோ இந்த 50 வருட காலங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹீரோவை நேசிக்கிறதுக்கும் ஒரு ஹீரோயினை நேசிக்கிறதுக்கும் ஒரு படத்தை நெஞ்சில் போட்டு அப்படியே தாங்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் எனக்கு கஷ்டமாக இருந்த டைமில் ஒரு படத்தினுடைய பாடல் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்கிறதுக்கும் எல்லாம் காரணம் அங்கே உட்காந்துருக்க அவர் தான். I think this moment that we are very proud to thank him for an extraordinary work. I think உலகத்தில் இவ்வளோ வருஷங்கள் ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க டவுட்டு. இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணி அவர் சேனாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ரொம்ப மோசமான படங்கள்லாம் எடிட் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ we are deeply indebted to him, deeply thankful to him. With so much of gratitude, I thank personally. எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசானாக இருந்திருக்கார் பின்னாடி இருந்து. நான் வந்து விடி விஜயன் சார் படம் தான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணேன். அவருடைய சிஷ்யர். இப்போ ஒர்க் பண்ணும்போது வின்சென்ட் செல்வா ஒரு நாள் உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். நான் எடிட்டிங் டேபிள் பார்த்ததில்ல. அப்போ எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சிச்சு. ஏற்கனவே கண்ணு பெருசாகும் எனக்கு, அப்படியே விரிஞ்சிச்சு. ஏதோ பயங்கர மூவியாலாம், அதுவும் அந்த மூவியெல்லாம் பார்த்தாவே ஒரு மாதிரி மயக்கம் வரும். அப்படி அது அப்படி ஓடும் பார்த்தோன்னே நான் உள்ளே போனேன். பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க, 2 பக்கம் நின்றுக்கிட்டாங்க. பெரிய எடிட்டர் இறந்து போன அந்த அசோக், இன்னொரு பையன் ஒருத்தர் வெள்ளையாக லாங்கியாக டாலாக இருக்கும். அவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது தெரியாது, எடிட்டிங் டேபிளில் டேரக்டர் எடிட்டர் வரை யாருமே உட்காரக்கூடாதுன்னு தெரியாது. நான் போய் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஒரு பெரிய சேர், ஒரு இரும்பு சேர் இருந்துச்சு, அதை அப்படி கரக்கரக்கான இழுத்துட்டு வந்து வச்சு அவங்க 2 பேரும் நடுவில் உட்காந்துட்டேன். விடி விஜயன் சார் கடுப்பாயிட்டு அப்படி பார்த்தாரு என்னை. நான் அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தேன். அப்புறம் அந்த டேரக்டர் விடி விஜயன் சார் பார்த்தா அவரும் சிரித்தார். பின்னாடி அதுக்கு பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விடி விஜயன் சார் எங்கள் டேரக்டருக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டார் அப்படின்ட்டார். எங்கள் டேரக்டர் அப்படின்னாரு. அதுவும் எடிட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்து எங்கள் டேரக்டர் வந்து பயங்கரமாக திட்டினார், எப்படி விடி விஜயன் சார் முன்னால் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அதில் 2 கருத்துக்கள் இருக்குது. ஏன் உட்காரக்கூடாது, உட்காரணும். உட்காரக்கூடாதுன்றதுக்கும் ஒரு மெக்கானிக்கல் கருத்து என்னென்னு கேட்டால், அது 2 பேர் ஏன்னா உட்காரும்போது எடிட்டிங் டேபிள் உட்காரும் பயங்கர தூக்கம் வரும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தள்ளி நின்று தான் பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு நிறைய தாட் ஒரு விஷயத்தை நேராக நம்ம ஐ திங்க் இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினா 2 நிமிஷம் நம்மளோட அட்டென்ஷன் பண்ணி கேட்க முடியாது. அவங்களாம் வேறு தாட் ஓடிடும். ஸோ எடிட்டிங் பண்ணும்போது வந்து பின்னால் இருக்கவங்களுக்கு வந்து பாசிவாக இருக்கனால they will tend to sleep. அதனால் வந்து எப்பயுமே நிற்காட்டி வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் டேரக்டர் சொன்னேன், இல்லை சார் நான் இந்த மாதிரி எடிட்டருக்கு நான் இப்போ ஒர்க்கே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ நான் எடிட்டர் அவருக்கு காரணம் வீட்டு விஜயன் சார் ஒரு காரணம் ஆக்சுவலாக. அவருக்கு ஒரு கிளாப் அடிப்பேன் ஆக்சுவலாக. ஸோ எடிட்டிங் வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு எடிட் பண்ணும்போதெல்லாம் நேற்று ஒரு பாட்டை எடிட் பண்ணியிருந்தோம். என் படத்தில் இருக்க ஒரு பாட்டு என்னுடைய பையன் எடிட் பண்ணியிருந்தான். அப்புறம் சொன்னேன், இல்லைடா சொல்லலாம் ஒரு மியூசிக் பார்க்குற அந்த மியூசிக் கேளு, அந்த மியூசிக்கோட லெங்த் உனக்கு சொல்லிக் கொடுக்கும், என்ன ஷார்ட்டை நீ சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், நீ எல்லாமே க்ளோஸ்அப் கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த மியூசிக் வந்து லாங் ஷாட்டுக்குள்ளே மியூசிக். ஸோ லாங் ஷார்ட்டாக போட்டு பாரு அப்படின்னா ஒன்று லாங் ஷார்ட்டாக போட்டு காட்டினா அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எடிட்டிங் குட் எடிட்டர் இஃப் யூ நோ ஹவு டு எடிட் யுவர் மூவி in your mind, not necessarily you should have an instrument. In your mind, if you are able to edit, then you are a good director. ஸோ நிறைய விஷயத்தில் எடிட்டிங் என் வாழ்நாளில் என்னை எப்பொழுதுமே புதுப்பிச்சுக்கிட்டு மேடையில் பேசும்போது இப்போ நிறைய எடிட் பண்ணுறேன். ஏன்னா சில டைம் கெட்ட வார்த்தை பேசிடுறேன், அதனால் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன் இப்போ. ஆனால் உள்ளே பேசுகிறேன் அதை யாருமே எடிட் பண்ண முடியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே திட்டுறது அப்படி. வணக்கம் சார்மா, அவனுக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும் தேவையில்லை அப்படின்றது. ஸோ அதெல்லாம் எடிட்டிங் வந்து லைஃப் ஃபுல்லாக எடிட்டிங். இப்போ என் லைஃப் ஃபுல்லாக இந்த லைட்டை போட்டு எடிட் பண்ண மாட்டேன்றீங்க லைட்டை. லைஃப் ஃபுல்லாக எடிட்டிங். ஒரு ஹீரோயின்ட்ட போய் ஒரு பெண்ணிட்ட போய் காதல் சொல்கிறேன்னா போவான், போயிட்டு என்னங்க உங்களை எனக்கு ரொம்ப உங்கள் அம்மாவை பிடிக்குங்கன்றவான் ஆக்சுவலாக. ஸோ யூ எடிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி போய் சொல்லுவான், அம்மா உங்கள் கூட நான் 50 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், என்னை காதலிக்கிறீங்களான்னு கேட்பான். இட்ஸ் அ குட் எடிட்டர். இல்லைம்மா உங்கள் அம்மா கூட நான் எங்கள் 10 வருஷம் வாழணுன்னு இருக்கேன், அப்புறம் 10 வருஷம் வாழணுன்னா குழக்கன்னு போய் என்னமோ போயிடும் ஆக்சுவலாக. ஸோ யூ நீட் அ எடிட்டர் ஃபார் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஒரு சர்ச் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட் இஸ் an எடிட்டர் ஃபஸ்ட். இது எடிட்டர் ஃபஸ்ட். அவருடைய பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் அவருடைய கிரைஸ்ட் இருக்க இடம் எப்படி இருக்கணும், அது பின்னாடி எங்கே இந்த ஒளி வரணும், அது கடைசியில் அந்த வெளியே வந்து பார்க்கும்போது அண்ணாந்து உள்ளே பார்த்துட்டு தான் உள்ளே வந்து பார்க்கும்போது அது வந்து கடவுளை நோக்கி போய் அதை வந்து அப்படி போகணும். அப்போ நான் அப்படி பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், கோவில் அண்ணாந்து பார்க்குறேன், மசூதி அண்ணாந்து பார்க்குறேன். ஸோ ஈவன் அந்த ஆர்கிடெக்ட் இஸ் an எடிட்டர். இந்த வாழ்க்கையில் மிகச்சிறந்த முறையில் விளங்கினவங்க எல்லாமே ஒரு வகையில் தேர் எடிட்டர்ஸ். 40 வருஷம் ஒரு அம்மா பேசிட்டே இருப்பாங்க, 40 வருஷம் ஒருத்தர் பேசிட்டே இருப்பார், அப்பா பேசிட்டே இருப்பார், அம்மா பேசிட்டே எடிட் பண்ணவே மாட்டாங்க. அது எடிட் பேர் டைவர்ஸ்ன்னு சொல்கிறது ஆக்சுவலி. அதுவும் ஒரு நல்ல எடிட்டிங் தான். ஆமாம், அது பாட்டு பேசிட்டே இருந்துச்சுன்னா என்ன புரியவில்லை, இவர் பாட்டு பேசிட்டே இருப்பார் ஆக்சுவலி. இல்லை அங்கே எங்கே போவார் அப்படி தலைவர் அப்படி அங்கே ஒரு எடிட் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அது ஒரு எடிட். ஸோ எடிட்டிங் டிசைட்ஸ் அவர் திங். ஸோ எடிட்ன்றது இட்ஸ் நாட் அ மாடர்ன் டூல். அது வந்து சினிமா வந்து ஒரு 125 வருஷங்களுக்கு முன்னால் இந்த இன்வென்ட் பண்ண ஒரு டூல் கிடையாது. இட் வாஸ் தேர். டால்ஸ்டாய் வந்து வார் அண்ட் பீஸை 10 வருஷம் எழுதுறாரு. ஒவ்வொரு வருஷம் ஒரு டிராஃப்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணி கொடுத்தா மாதிரி இவர் எடிட் பண்ணுறாரு. எடிட் பண்ணி 1500 பக்கம் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்றைக்கி டால்ஸ்டாய் இருந்தாருன்னா வார் அண்ட் பீஸ் எடுத்துக்க மாட்டார், வார் அண்ட் பீஸை படமாக எடுத்துருப்பார் ஆக்சுவலி. ஸோ தீஸ் ஆர் மை ரேண்டம் தாட்ஸ் டுடே. அதனால் பசங்களுக்கு நான் எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நேற்று வந்து ஃபாதர் வந்து ரொம்ப கண்டிப்பாக என்ன சொன்னார், ஷார்ப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னா நான் வரவே மாட்டேன் சார். அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு 54 வயசு ஆச்சு, அப்போ இந்த ஷார்ப்பை விட்டுட்டேன் சார். ஷார்ப்பாக நீங்கள் வந்து 9:15 உள்ளே வந்து நின்றால் வாழ்க்கை போயிடும், போர் அடிச்சிடும். ஏன்னா அப்போ தான் 9 மணி தான் சரியான தூக்கம் தூங்குவேன். ஏன்னா நான் 6 மணிக்கு தான் தூங்க போனேன். 9 மணிக்கு தான் ஒரு தூக்கம், 6 மணிக்கு ஏதோ படிச்சுக்கிருந்தேன். அப்புறம் எந்திரிச்ச உடனே எதாவது படிக்கணும், எதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு ஆத்தர் எதாவது சொல்கிறத பார்க்கணும். இப்போ நான் ஃபாதர் சொன்னேன், ஃபாதர் கிரைஸ்டுடைய கைகள் ஷார்ப்பாக இருக்காது, கைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருக்கும், தொட்டா
அப்படி நினச்சிக்கங்க. நான் ஷார்ப்பாக வரமாட்டேன். ஷார்ப்பாக இருக்கணும் அவசியமே இல்லை ஃபாதர். நான் வந்து வரலை. ஷார்ப்பாக என்ன இருக்கும்? ஆணி தான் ஷார்ப்பாக இருக்கும். பொண்டாட்டி திட்டும்போது ஷார்ப்பாக இருக்கும். ஒருத்தனை போய் குத்துனோம்னா ஷார்ப்பான கத்தி இருக்கும். ஸோ இந்த எல்லா ஷார்ப்புமே நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால் நான் ஷார்ப்பான டைம் வரமாட்டேன் ஃபாதர். என்னை மன்னிச்சிங்க, லேட்டாக தான் வரும். என்னை திட்டினா கூட பரவாயில்ல ஃபாதர், நீங்கள் திட்டிங்க, ஷார்ப்பாக திட்டிக்கிங்க, ஆனால் லேட்டாக தான் வருவேன். இந்த வெரி வேர்ட் பங்க்சுவாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் பங்க்சர். ஒரு ஜெர்மன் வார்த்தை புங்க்ட், புள்ளி. புள்ளி அதில் வைக்க முடியும், ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்லாம் வைக்க முடியும், பெரிய கட்டையில் போய் வைக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு இந்த இதில் பெரிய நம்பிக்கை இல்லை. இதுக்கு 2 திட்டு இருக்குது கீழே. பசங்கள்கிட்ட என்ன பேசுகிறது? ஒன்றும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி சமோசா வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஒரு பையன் கேட்டேன், என்னடா தம்பி ஆகணும்னு. நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் சார் சொன்னான். என்ன கேமரா வச்சுருக்கேன்? என்ன இல்லை சார், கேமரா இல்லை சார் அப்படின்னா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அப்பா வேலை செய்கிறார் அப்படின்னா. அப்பா வந்து கெமிக்கல்ஸ் கலக்கி விற்கிறார் சார் அப்படின்னு. இங்கே ஃபேக்ட்ரிலேருந்து வாங்க. இல்லை சார், வீட்டிலே கலக்கி விற்கிறார். என்னடா படிச்சிருங்க அப்பா? தமிழ் ஆசிரியர் அப்படின்னா. நான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சனாலிட்டியை நான் கண்டறிஞ்சது வந்து அவங்க அப்பாவை தான். ஒரு தமிழ் படிச்சுட்டு அப்போ நான் சொன்னேன், நான் என்ன பெஸ்ட் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல சினிமாட்டோகிராஃபர். தம்பி நீ என்ன பண்ண, ஒரு சின்ன கேமரா வாங்கிக்கடா. அது எந்த பையன்னு தெரில. அந்த பையன் ஆஃபீஸ் தானே, ஒரு சின்ன கேமரா வாங்கி தரேன்டா. இப்போலாம் நிறையா வாங்கி தரேன். அதுக்காக நிறைய பேர் வந்துடாதீங்க. நோ 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரொம்ப நல்லவன் ஆக்கிடுறீங்க ஆக்சுவலாக. நான் இப்போ எந்த தப்புமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. நான் அதுக்காக ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறேன். போய்ட்டு ஒரு சின்ன கேமரா வாங்கிட்டு அந்த கேமராவில் ஒரு 35 லென்ஸ் வச்சு கிடக்கணும். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்லேருந்து அந்த 35 இருக்குது. எப்படி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்படி டேட் போட்டுக்க. இன்றைக்கி ஃபுல்லாக க்ளோஸ்அப்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மனிதனுடைய செருப்பு எடுக்கிறது, ஒரு மனிதனுடைய செருப்பு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாய் படுத்துருக்குது எடுக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு கடையில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிருப்பார், அதை கைகள் எடுக்கிறது. அப்படியே எடுத்துகிட்டே வந்து அப்புறம் மிட் ஷாட் வந்து அப்புறம் லாங் ஷாட் அப்படி எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் 35 க்ளோஸ் பண்ணுவான். இந்த விஷயத்தை நீ ஒரு 2 இயர்ஸ் அந்த ஒரே ஒரு லென்ஸில் பண்ணிட்டேன்னா உனக்கு சினிமா வந்துடும். அதுதான் இன்றைக்கி நான் அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஐ திங்க் த பெஸ்ட் லெசன் நினைக்கிறேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் எங்கள் டேரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா டேரக்டர் லென்ஸ் என்னன்னு கேட்டார். கேமராமேன் ஏதோ லென்ஸ் சொன்னார். சும்மா விளாண்டுருக்காங்க 2 பேரும். 24 போட்டிருந்தாங்க. அதை நான் 15 சொல்லிட்டார் அவர். நான் 50 லென்ஸ்னு சொல்லிட்டேன். முன்னே ஒரே சிரிச்சு எங்கள் டேரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் இருந்தவர். அதனால் கொஞ்சம் நல்லா லென்ஸிங்லாம் தெரியும். அப்போ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதுதான் என்னுடைய முதல் படம். அதுக்கப்புறம் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஒரு கேமராமேன் லென்ஸ் போடும்போதெல்லாம் போய் பார்த்து, கேமராமேன்ட்ட லென்ஸ் கேட்க முடியாது. எனக்கு எப்போயுமே கோவக்காரங்க, எப்போயுமே கேமராமேன்காரங்க. அதனால் அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் அல்லது வந்து அங்கே ஃபோக்கஸ் புள்ளர் பார்த்து போய்ட்டு மேலே, ஆனால் இன்றைக்கி என்ன லென்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஷார்ட் லென்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மானிட்டரில் அந்த லென்ஸுக்கு அந்த மானிட்டரில் என்ன கம்போஷன் வந்துச்சு அதையும் வரைஞ்சிக்கிட்டு என்னுடைய 4 படங்களும் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். ஒரு 3000 ஷார்ட்ஸு நான் வந்து என்ன லென்ஸ், அந்த லென்ஸ் எழுதிப்பேன். என்ன கம்போஷன் வந்துச்சோ அதை டக்குன்னு ஒரு பின் ஸ்கெட்ச் போட்டேன். ஒரு 2 பேர் பேசினாலும் 2 ஷார்ட் போட்டு தானே அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் லென்ஸ். இன்றைக்கி இருக்க ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து ஒரு டேரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும் லென்ஸு. கேமராமேனுக்கு தெரியும் லென்ஸு, ஒரு டேரக்டருக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஒரு லென்ஸுடைய நாலேஜ். நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் இருக்கிறீங்க. இந்த இன்ஸ்டியூஷன் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் பெரியவர் இருக்கார், அதனால் இன்ஸ்டியூஷன். ஃபாதருக்கு நடத்துகிறாங்க, அது என்னென்னு தெரில. ஸோ அதனால் நல்ல இன்ஸ்டியூஷன் நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்கான். அவன் வந்து அர்ஜுன் ஒருத்தன் டீச் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எப்படி கற்றுக்கலாம், எங்கே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தவறு பண்ணும்போது தான் லேர்ன் பண்ண முடியும். ஆர் வென் யூ ஃபெயில் யூ லேர்ன். வின் பண்ணுறவங்க லேர்ன் பண்ண முடியாது, ஃபெயிலாக இருந்தால் தான் லேர்ன் பண்ண முடியும். எப்படின்னா யூ டூ சம்திங் வித் ஸோ மச் ஆஃப் பேஷன் அண்ட் லவ் அண்ட் யூ கமிட் மிஸ்டேக்.
ஐயோ இப்படி பண்ணிட்டோமே ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வேர் த லேர்னிங் ஸ்டார்ட்ஸ். இன்றைக்கி சினிமாவுக்கு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக என்ன வரும்னா, நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுற போகிறோம், உருட்டி போட போகிறோம் அப்படின்னு என்ன இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அப்படி தமிழ்நாடு அப்படி தான் இருக்கும், இந்தியா அப்படி தான் இருக்கும், மாறவே மாறாது. மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாறுதல் வந்து கிளைமேட் கண்டிஷனை தான் உலகம் மாறும், திடீரென்று எதுவுமே மாறாது. ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பீயிங் எ ஃபில்ம் மேக்கர்? வெதர் ஹீ இஸ் அ சினிமோட்டோகிராஃபர், வெதர் ஹீ இஸ் an editor, whether he is a writer or art director or a dance master or a lyric writer. What is the purpose of filmmaker? What is a film? ஒரு ஃபில்ம் பேசிக்கலாக கதை சொல்கிற மீடியம். அப்போ நம்மளுக்கு என்ன புரிதல் வேணும்னா, ஏன் கதை சொல்கிறோன்னு ஒரு புரிதல் வேணும். கதை சொல்லாமல் அந்த மனித வாழ்க்கை வந்து வாழவே முடியாது. அப்பா வீட்டுக்குள்ளே வருவார் சாயங்காலம் 7:30 மணிக்கு. அம்மா கேட்பாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைன்னு எனக்கு மேனேஜர் கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டான். கதை என்னங்க பேசினான்? கதை. அம்மா நைட்டில் படுத்துப்பாங்க, அப்பா படிப்பாங்க, என்னடி ஒரு மாதிரி இருக்க? இல்லைங்க எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார், அவர் நான் 2-3 மாதத்தில் இறந்துருவேன்னாரு, கேன்சரா. என்னடி சொல்கிற? அதுவும் ஒரு கதை. கதை மீன்ஸ் என்ன சொல்லணும்னா ஒரு நரேட்டிவ். இப்போ வாழ்க்கையில் நிறைய கதைகள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச, மச்சான் என்னடா மச்சான் எப்படி இருக்கேன்? இப்போ யூஸ்வலாக ஃப்ரெண்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா, முதல்ல மச்சான் ஞாபகம் இருக்கான்னு தான் ஆரம்பிப்பாங்க. மச்சான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாறும்னா ஒரு காலத்தில் நடந்த ஒரு நரேட்டிவை, ஒரு கோகர நரேட்டிவோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நரேட்டிவ் ஃபார் தெம். அவங்க அதை திரும்பி அதை பேசிப்பாங்க. ஸோ த லைஃப் அஸ் லாங் as the language there is a narrative is required. அந்த நரேட்டிவ்க்கு ஒரு எடிட்டர் தேவை. நரேட்டிவ்னா டு நரேட்னா டு டெல் சீக்வன்ஸ்லி கோஹரண்ட்லி யூ டெல். அப்போது ஒரு ஃபில்ம் மேக்கர் அந்த 24 கிராஃப்டில் என்னவாக இருந்தாலும் இஸ் ஆக்சுவலி எ கிரேட் நரேட்டர். ஒரு டான்ஸ் மாஸ்டர் வாழமீன் விலங்கு மீன் கம்போஸ் பண்ணும்போது நான் கொடுத்த இதுதான். அந்த பெண் ஆடுறான், அந்த பெண்ணை சுற்றி ஆடுறாங்க. க்ளோஸ் ஷாட் போதீங்க, மிட் லாங் ஷாட்லேயே இருங்க. அந்த டான்ஸ் ஒவ்வொரு மூமெண்ட்லேருந்து ஒரு மூமெண்ட்லேருந்து கட்டு தெரியக்கூடாது, அப்படியே மெர்ஜ் ஆகி போகணும் அப்படின்னா. கட்டு இருக்கணும், ஆனால் மெர்ஜ் ஆகி போகணும். ஒரு 4 நிமிஷம் பாட்டை பார்த்தது மாதிரி எப்படி இருக்கணும். ஒரு தண்ணிக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்கேட்டிங் போர்டை வச்சு போனீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கடலுக்குள்ளே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈவன் when I narrated to him and he did that work, then I எடிட்டர் வந்து அதை நரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? ஒரு கோஹரண்ட்டான கதையை ஏன் நான் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிஜ வாழ்க்கை இன்கோஹரண்ட். திடீர்னு குழந்தை இறந்து போயிடும். தங்கச்சி யார் கூட ஃப்ரெண்டு கூட காதலிச்சு போயிடுவாங்க. அப்பா ஒரு நாள் தண்ணி போட்டு வந்து அம்மாவை அடிச்சிடுவாங்க, அம்மா இறந்துருவாங்க. வேலை போயிடும், ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிடும். 24 வயசு பையனுக்கு ஸ்கிசோஃப்ரெனியா வந்துடும். அசைலம்லம், எங்கள் அண்ணாக்கு அசைலமில் திடீர்னு 27 வயசில் அசைலமில் செட்டாங்க. ஸோ தெர் ஆர் மெனி ஷாக்ஸ், இன்கோஹரன்சி லைஃப்பில் நடக்க போகுது. அப்போ இன்கோஹரன்சி நடந்த உடனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஷாக். வாழ்க்கை மேலே ஒரு பெரிய விரக்தி வந்துடும். வாழ்க்கை மேலே ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் வந்துடும், டவுட் வந்துடும். அந்த டவுட்டுக்கு நம்ம அப்புறம் வேறு வேலை செய்வோம். வேறு ஏதாவது அதை தேடி போவோம், தண்ணியை தேடி போகிறது, சாமியை தேடி போகிறது, ஏதோ ஒரு வகையில் அந்த டவுட்டு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு டவுட் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காருவோம். அப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு இன்கோஹரண்ட் தான் வந்து லைஃப், ரியல் லைஃப். ஆனால் ஒரு நரேட்டிவ், இட் கிவ்ஸ் கோஹரன்சி, அண்ட் த்ரூ கோஹரன்சி வி கெட் மீனிங். நீங்கள் செயின்ட் மேத்யூ படிச்சிங்கன்னா, அந்த காஸ்பல் படிச்சிங்கன்னா அது ரொம்ப கோஹரண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பகவத்கீதையில் ஒரு பகவத்கீதை ஃபுல்லாகவே கோஹரண்ட்டாக இருக்கும். அந்த கோஹரன்சி நம்மளுக்கு தேவையில்லாதது வேறு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு கோஹரன்சி இருக்கும். ஒரு சூராஸ் படிச்சிங்கன்னா சூராஸ்குள்ளே ஒரு கோஹரன்சி இருக்கும். ஒரு பௌத்தத்துக்குடைய கதையில் கோஹரன்சி இருக்கும்.
ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு ஆர்ட்ன்றது இன்கோஹரண்ட்டாக இருக்கிற இந்த லைஃபுக்கு ஒரு கோஹரன்சி கொடுக்குறது தான் நரேட்டிவ். இப்போ கோஹரன்சி கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும்னா, நார்மல் பீப்புள் இருந்து அவங்க வேறு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு கோஹரண்ட் கொடுக்குறதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய மனிதர்களோடு போய் பழகணும். இப்போ நான் வந்து சிங்கமொழி சார்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப கோஹரண்ட்டாக பேசுவார். ஒரு 10 பேசினா அது 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துப்பேன். நல்ல மொழி வளம் உள்ள மனிதர்களை போய் பார்க்கணும். எக்ஸ்ட்ராடனரி பரோட்டா போடுவான், அவனை போய் பார்க்கணும். டீ ஆத்துவார் இப்படியும் பாரு, என்னமோ ஜவ்வு போகிற மாதிரி இருக்கும், பபுள் கம் அப்படியே வாயில் வச்சு இழுத்த மாதிரி இருக்கும். டீ ஆத்துவார் கோஹரன்சி. சைக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த டயரை வந்து அப்படி தட்டிக்கிட்டே அந்த ரிம்மை. கோஹரன்சி. இளையராஜா கோஹரன்சி, பி.சி. சரம் கோஹரன்சி, வெற்றிமாறன் கோஹரன்சி, பீத்தவன் கோஹரன்சி, E=mc², ஐன்ஸ்டீன் கோஹரன்சி. ஆல் கிரேட் திங்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் கோஹரன்சி. ஸோ நீங்கள் வர்றவங்க எதுக்கு வரீங்கன்னா, இந்த உலகத்தை ஆர்டர் பண்ண வரீங்க. டிஸார்டராக இருக்க உலகத்தை, டவுட்டாக இருக்க உலகத்தை நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு 1000 பேர் வந்து தியேட்டருக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா, அந்த 1000 பேர் அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு எதுக்கு பார்க்குறான்னா கோஹரன்சி. ஒரு ஹீரோ வர்றாரு, ஹீரோக்கு ஒரு வாண்ட்டு, அந்த ஹீரோ வாண்ட்டை தடுக்கிறதுக்காக ஒரு ஆன்டகனிஸ்ட் வர்றாரு. அவங்க 2 பேருக்கும் போர் வருது, போய் புரிஞ்சு நோபலாக ஆகுது. கடைசியில் வந்து தன் உயிரை விடுறான், ஆனால் அந்த நோபிலிட்டியை காப்பாற்றுறான். அல்லது அந்த வில்லனே மாறிடுறான், மனசு மாறி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அல்லது வீழ்ந்து போயிடுறான், அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததியினர் அந்த கோஹரன்சி. ஸோ இதெல்லாம் ஒரு கோஹரன் சிஸ்டம். எனக்கு தெரியும் ரொம்ப போர் அடிக்கணும், நான் இன்னும் எதுவுமே ஜாலியாக எதுவும் பேசலை, போர் அடிக்குன்னு தெரியும். பட் வர வழியில் நான் வந்து பசங்களுக்காக பேசுகிறேன். ஸோ இந்த கோஹரன்ஸை நீங்கள் கொடுக்குறதுக்கு தான் ஆர்டரை கொடுக்குறது, இந்த டிஸார்டர் வேர்ல்டு ஆர்டரை கொடுக்குறது தான் நீங்கள் வரீங்க. அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருந்த சொல்கிறதுக்காக வரீங்க. ஸோ நிறைய படிக்கணும். அப்புறம் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப உத்து பார்க்கணும். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை நீங்கள் உத்து பார்க்கணும். அவர் போட்டிருக்க ஷூவை நீங்கள் அரை மணி நேரம் போட முடியாது, நான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சாக்ஸ் இருக்கும் உங்களை திக்கா, அது மரண வேதனை. அந்த காலையை சூம்பி போகிற அளவுக்கு வேர்க்கும். அவர் போட்டிருக்க தொப்பிக்குள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது தலையை வந்து கேன்சர் வர வச்சிடும். அவ்வளோ நாய்ஸுக்குள்ளே போகிறவரெல்லாம் திட்டுறான். ஆனால் அந்த மனிதன் அங்கே நின்றுக்கிட்டு தன் வலது கையையும் இடது கையையும், இங்கே போங்க மனிதர்களே, இங்கே போங்க மனிதர்களே, கொஞ்ச நேரம் நில்லுங்க மனிதர்களே, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க மனிதர்களே, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியாப்பட்ட ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் தான் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் ரைட்டர்ஸும். அவர் சொல்லலாம், அவரை பற்றி விமர்சனம் பண்ணலாம், அவர் லஞ்சம் வாங்குறாரு வாங்க, அதுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் ஒரு நாள் அந்த ஷூவும் அந்த துப்பியும் போட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் மத்தியான வெயிலில், அது மெட்ராஸ் வெயிலில் இவ்வளோ சத்தங்களோடு நின்று பாருங்கள், சூசைட் பண்ணிடுவீங்க. அந்த மனிதன் யாருக்காக பண்ணனா, ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு லா, ஒரு எத்திக்கல் வேல்யூ உள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ளேருந்து அந்த மனிதன் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இந்த காற்றை சுவாசிக்கிறதுனால ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இழக்கிறார், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நெக்ஸ்ட் வர டேரக்டர், நான் என்ன எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியல, நீங்கள் தான் கண்டுக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. என்னை ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டான்னு அவனை வந்து ஆயுதத்தால் தாக்கி ஜெயிலில் இருக்கு, வாழ்க்கையே போயிருக்கு. ஒரு கலைஞருக்கு தேவை செல்ஃப் ரெஸ்பெக்டோட செல்ஃப் ஒர்த். எடிட்டர் லெனின் வாழ்நாள் முழுவதும் செல்ஃப் ஒர்த் அவருக்கு இருக்கு. has given a worth to people. இளையராஜா செல்ஃப் ஒர்த்.
எவ்வளவோ பாடல்கள் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே இளையராஜாக்கு தான் வாழ்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க, பார்த்துருக்கேன். ஒரு ரஜினிகாந்தும் ஒரு கமலஹாசனும் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு செல்ஃப் ஒர்த்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சிவாஜி சார் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஒரு மனிதன் ஆக்ட் பண்ணணும், ட்ரை பண்ணி இப்படி பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி தன்னுடைய செல்ஃப் ஒர்த்து, ஒரு கலைஞன் இந்த சமூகத்திற்கு செல்ஃப் ஒர்த்தை கொடுக்க வரான். கிவ் சம்திங் கிரேட் ஒர்த்தி டு தி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Miskin sir. Now I'd like to call upon Father Stephen to kindly do the felicitation for Miskin sir by presenting a shawl, memento, and gift.